लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2590வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்தினுடைய 5வது நாள் பாசுர பதிவேற்றம். முதலிலே தனியன். முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்று பிள்ளை திருநறையோர் அரையர் அருளி செய்து தனியனை சேவிக்கலாம். இதோ 5வது நாள் பாசுர பதிவேற்றம். நீரார் கமலம் போல் செங்கன் மால் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழ பறை கரங்க சீரார் குடமிரண்டும் ஏந்தி செழுந்தெருவே ஆறார் என சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் அன்னையரும் எல்லாரும் வாரோயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேனேன் ஆறாலும் சொல்லிற்று கொள்ளேன் என்று சொல்கிறார். கலிவெண்பா என்கிற வெண்பாவினால் புனையப்பட்ட இந்த பாசுரங்களை 5 6 வரிகளாக பிரித்து பொருள் தருகிறார்கள். அப்படி இதிலே 5வது நாள் பதிவேற்றம். நீர் நிறைந்த தடாகத்திலே பூத்த ஒப்பற்ற தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடையனும் மால் என்ற திருப்பெயரை கொண்டவனும் எல்லோரும் மகிழும்படியாக பறையடித்து கொண்டே தெருவிலே வந்தான். கையிலே 2 குடங்களை வைத்து கொண்டிருந்தான். அதை வைத்து கொண்டு பறந்து விரிந்த அந்த தெருக்களிலே குடக்கூத்தாடி ஆடிக்கொண்டே வந்தான். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் அவனை பார்த்துவிட்டு இந்த அகன்ற செழுமை மிக்க தெருக்களிலே குடை கூத்தாடு வருகிறானே இவனை பார்த்து கொண்டே வருபவர்களை பார்த்த பெண்களும் இளம்பெண்களும் அவர்தம் அன்னையரும் எல்லோரும் இந்த ஆட்டத்தை வந்து பார் என்று என்னை அழைத்தார்கள். நான் உள்ளே தான் இருந்தேன். ஆனால் இவர்கள் வெளியிலே இருக்கக்கூடிய இளம் மங்கையர்களும் அவர்தம் தாயாரும் மற்றவர்களும் அந்த ஆட்டத்தை கண்டு கிறங்கி போய் என்னை கூப்பிட்டார்கள். அடியே வாராய் வாராய் என்று அழைக்க நானும் வந்து அந்த ஆட்டத்தை பார்க்க மெய்மறந்து நின்று விட்டேன். என்னுடைய போதாத காலம் நான் முற்பிறவில் செய்த தீவனையின் பாவத்தால் நானும் என்னை அறியாமலேயே அந்த தெருப்பக்கம் வந்து நின்று அந்த ஆட்டத்தை கவனித்தேன். அப்போதுதான் தெரிந்தது என்னுடைய மேனி நிறம் மாறி என்னுடைய கைவளைகள் எல்லாம் கழண்டு போய்விட்டது. ஏற்கனவே நான் அவனோடு கலவி இன்பம் துய்த்து சந்தோஷமாக இருக்கும்போது கழண்டவைகள் எல்லாம் இப்போது அவனுடைய பிரிவான் துன்பத்தால் இப்போது கழண்டிருக்கிறது என்று சொல்லி உறவினர் எல்லோரும் எனக்கு ஆறுதலையும் அறிவுரையும் சொல்லத் தொடங்கினார்கள். ஆனால் அவை ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள என்னுடைய மனம் ஒப்பவில்லை. மதிமயங்கி நிற்கிறேன் என்று சொல்கிறாள் தலைவி. இங்கே வல்வினை என்பது பக்தியை குறிக்கிறது. வைணவ உரையாசிரியர்கள் எல்லாம் வல்வினை என்று சொல்வது இவருடைய பக்தியின் காரணமாக அங்கே ஈடுபட்டாலாம். கிருஷ்ண பிரேமையிலே விரகதாபம் ஏற்பட்டு அவன் வருவானா என்று ஏக்கத்தோடு இருந்து அவன் வரவில்லையே என்பதனால் ஏக்கப் பெருமுச்சுடுகிறாள் பரகால நாயகி. கமலம் போல் செங்கன் என்பதற்கு குளிர்ச்சியான மென்மையான நல்ல வாசனை கொண்ட என்றெல்லாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அழகிய பிரகாசமான கண்களை உடையவன். ஏறார் இளமுலையர் என்பதற்கு குறை அழியாத முளைப்படைத்த இளம் பெண்கள் என்றும், பறைக்கரங்க என்பது மதம் கொண்ட யானை வந்தால் பிறரை அழித்து கொண்டு வருகிறது என்பதற்கு முன்னால் பறையடித்து கொண்டே இதோ யானை வருகிறது என்று சொல்லுவார்களே, அதுபோல இதோ வருகிறான் இவனை பார்த்தாலே மதிமயங்கி போய் நிற்போம் என்பதற்காக பறையடித்து கொண்டு வருகிறார்களாம் கண்ணன் வருவதற்கு முன்னால் என்று பெரியவாச்சான் பிள்ளையுடைய வாக்கியானம். காருகியார் நின்ற காப்பவர் யார் என்று திருச்செந்த விருத்தத்திலும் இப்படி இவனை பார்க்கிற காரிகைகளை யாரால் காப்பாற்ற முடியும் என்று சொல்வது நினைவு கொள்ளத்தக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வாராயோ என்ற ஒற்றை சொல்லிலே உள்ள ஓ என்பது கண்ணெதிரே இல்லாமல் பின்னால் இருப்பவர்களை பார்த்து ஓ வா என்று கூப்பிடுவது போலாகும்.
என்று வாசலில் நின்று கொண்டே உள்ளிருக்கும் என்னை பார்த்து வாராய் வாராய் இங்கே வந்து பார்க்க வாராய் என்று சொல்லுவதாக ஏற்கனவே பார்த்த பெண்டீர் மனமயங்கி இதோ வருகிறான் அவனுடைய ஆட்டத்தை பார் என்று சொல்லி நீயும் வா என்று நினைக்க நானும் மதிக்கெட்டு போய் அங்கே நிற்க அவனுடைய பிரிவு துன்பம் எத்தகையது என்பதை இப்போது உணரத் தொடங்கினேன் என்று புலம்புகிறாள் தலைவி. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். நீரார் கமலம் போல் செங்கன் மால் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழ பறை கரங்க சீரார் குடமிரண்டும் ஏந்தி செழுந்தருவே ஆறார் என சொல்லி ஆடும் அது கண்டு ஏறார் இளமுலையார் அன்னையரும் எல்லோரும் வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆறானும் சொல்லிற்று கொள்ளேன். வழக்கமாக திருமணம் முடித்தவுடனே சொல்ல வேண்டிய கம்பனுடைய தனியன் ஊரார் வழியேன் உலகறிய ஒன்முதலீர் சீரார் மலைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் மன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநறையோர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதே சுபாபாது கரோமேத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துறையில் வருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.